குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். கடைசியாக வந்து 2025ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் வந்து செஞ்சுட்டு வர சொல்லி சொன்னான். 2 3 பேர் தான் எனக்கு செஞ்சு அனுப்பினீங்க, வேறு யாருமே செஞ்சு அனுப்பல. அது அதுக்குரிய பலன்களை நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. நான் திரும்ப திரும்ப கற்றுட்டு இருக்கிறேன். அது என்ன, எனக்கு சிலபஸும் முடிக்கணும். நான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வரையினம் வந்து ஆக்களையும் காணல இன்றைக்கு. ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு கேள்வி கிட்டத்தட்ட 2024ஆம் ஆண்டு கேள்வி மாதிரி தான் வந்திருந்தது. பார்த்தீங்களா? 2024ஆம் ஆண்டு கேள்வியில் என்ன வந்தது? அந்த டென்னிஸ் டென்னிஸ் ப்ளே பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமா? ஒரு 2 பேர் வந்து கிரேட் 11லையும் 3 பேர் வந்து கிரேட் 12லையும் இருந்து செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று வந்திருந்தது, இதுக்கு முதல் செஞ்ச கேள்வி. ஸோ அதை மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து எங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட் மீட் பற்றி தான் இதுக்கு வந்திருக்கு, ரைட்? ஒரு பாடசாலையில் ஒரு விளையாட்டு போட்டிக்காக உள்ள தரம் 10 குழுவில் 4 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும், தரம் 11 2 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும் உள்ளன. இரு குழுக்களுக்கும் இடையே நடைபெறும் முதற் போட்டி சுற்றுக்கு தரம் 10 ஒரு பிள்ளையும் தரம் 11 ஒரு பிள்ளையும் எழுமாறாக தேர்ந்தெடுக்கப்பட்டன, ரைட்? அப்ப தரம் 10 ஒரு பிள்ளையும் தரம் 11 ஒரு பிள்ளையையும் எழுமாறாக தெரிந்தெடுக்கணும், ரைட்? B1 B2 B3 B4 B5 B6 ஆகிய ஆண்களையும் இதிலையும் கொண்டு இரு பிள்ளைகளை எழுமாறாக தெரிந்தெடுப்பதற்குரிய நிகழ்தகவை எழுதிட்டான், ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா தரம் 10 ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அதுல இருந்து கிரேட் 10 வந்து ஒரு ஆளை பிக் பண்ணிட்டு அதே நேரத்துல வந்து கிரேட் 11 வந்து இன்னொரு ஆளை பிக் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மூளைவிட்டத்துல வருமா வராதா நிகழ்ச்சிகள்? மூளைவிட்டத்துல நாம இதுக்குரிய நிகழ்ச்சிகளை குறிப்போமா இல்லையா? டயகோனல் ஆக்சிஸ்ல சொல்லுங்க பாப்போம். குறிக்கணும் சார். குறிக்கணும். ஏனென்றா இது வந்து ஒன்றை வெளியில எடுத்து போட்டுட்டு இன்னொரு ஆளை இது பண்ற இது இல்லை. இப்ப வந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணினா தரம் 11 இருக்கிற பிள்ளைகள் வேற பிள்ளைகள், தரம் 10 இருக்கிற பிள்ளைகள் வேற பிள்ளைகள். இதே ரெண்டு பக்கம் கிரேட், இங்கேயும் கிரேட் 10 தான் அங்கேயும் கிரேட் 10 தான், 2 பிள்ளைகளை சூஸ் பண்ணணும்டா. இங்க B1 சூஸ் பண்ணா அங்க B1 சூஸ் பண்ணவே இல்லாது. ஏன்னா ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டோம். அதுதான் எங்களுக்கு 2024ஆம் ஆண்டு கேள்வியில வந்தது, ரைட்? இங்க வந்து பாத்தீங்கன்னா 2025ல இது வேற செட் அது வேற செட்டா வந்துருக்கு, ரைட்? அப்ப இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து என்ன இருக்கு இங்க, எல்லாமே வந்து வேறு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல எங்களுக்கு தெரியும். இப்போ இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கிரேட் 10ல் ஒரு ஆளை நாங்கள் சூஸ் பண்ணினோம்னா கிரேட் 11ல் B5 இருக்கலாம், அல்லது B6 இருக்கலாம், பி G1 இருக்கலாம், G2 இருக்கலாம், G3 இருக்கலாம். இப்போ இங்கே எல்லாமே வரப்போகுது. இங்கே இங்கே இருக்கிற எல்லாமே இதுக்குரிய நிகழ்ச்சியாக இருக்கும். மொத்த நிகழ்ச்சி எவ்வளவு? மொத்த இவெண்ட்ஸ் எவ்வளவு? how many events? மொத்தம் எத்தனை நிகழ்ச்சி? 25. 25 நிகழ்ச்சி மொத்தம் இருக்கு, ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வந்து பாத்தீங்கன்னா முதற் சுற்று போட்டிக்கு தெரிந்தெடுக்கப்படும் ஒருவர் மாத்திரம் ஆணாக இருப்பதற்கான நிகழ்தகவை நெய்யரி மீது வட்டத்தை வரைந்து காட்டி அதன் நிகழ்தகவை எழுதிட்டோம். இப்போ இந்த கிரிட்ல வந்து நாங்கள் இப்போ வந்து நாங்கள் ட்ரா பண்ணி காட்டணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து தேர்ந்தெடுக்கப்படுற ஒருவர் வந்து ஆணாக மாத்திரம் இருக்கணும். அப்ப எது வரும்? சொல்லுங்க பாப்போம். கீழே இருக்கிற அந்த 8. கீழே இருக்கிற 8 பேர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுட்ல வந்து ஆணாக மாத்திரம் இருக்கணும், ஒன்லி பாய்ஸ் சொல்லி இருக்கிறோம். ஒன்லி பாய்ஸ் என்ன அர்த்தம்? கிரேட் 10ல இருந்து சூஸ் பண்றாங்களும் பாய்ஸா தான் இருக்கணும், கிரேட் 11ல இருந்து சூஸ் பண்றாங்களும் பாய்ஸா தான் இருக்கணும். அதாவது கிரேட் 10லயும் ஆண்களா இருக்கணும், கிரேட் 11லயும் ஆண்களா இருக்கணும். அப்ப கிரேட் 10ல ஆண்கள் கிரேட் 11ல ஆண்கள் எப்படி வரும்? கிரேட் 10ல 11லயும்
ஆண்கள் இருக்கிற இது வந்து வரும், அதாவது பி இருக்கிறது வந்து வரும். ஆண்களான கேள்வி. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் மாத்திரம் ஆணாக இருக்கணும். சாரி, நான் அது ரெண்டு பேரும் ஆணா இருக்கணும்னு கேட்க இல்லை. ரைட், இரண்டு பேரும் ஆணா இருக்கணும்னு எந்த இதுலயுமே கேட்க இல்லை. முதல் சுற்று போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவர் மாத்திரம் ஆணாக இருப்பதற்கு ஒன்லி ஒன் ஸ்டூடெண்ட் தான் மேலா இருக்கணும். ரைட், மிச்சம் எல்லாம் மற்ற ஸ்டூடெண்ட் வந்து ஃபீமேலா இருக்கணும். அப்போ ஒரு ஆள் ஆணா இருக்கணும்னா எது வரும்? இங்க ஃபர்ஸ்ட்ல கிரேட் 10ல இருக்கிற ஆட்கள் பாய்ஸா இருந்துச்சுன்னா கிரேட் 11ல என்னவா இருக்கும்? கட்டாயம் கேர்ளா இருக்கு. கேர்ளா இருக்கணும். அப்போ கிரேட் 10ல பாய்ஸா இருந்து கிரேட் 11ல கேர்ளா இருக்கிறது எவ்வளவு வரும்? இவ்வளவு வரும். ரைட், இப்ப கிரேட் 11ல போயா இருந்துச்சு, ஏன்னா கட்டாயம் ஒரு ஆள் போயா இருக்கணும். ரைட், கட்டாயம் ஒரு ஆள் போயா இருக்கணும். அப்ப கிரேட் 11ல போயா இருக்கிறாங்க இருந்துச்சுன்னா கிரேட் 10ல என்ன இருக்கும்? கட்டாயம் கிரேட் 11ல போயா இருந்துச்சுன்னா கிரேட் 10ல என்னவா இருக்கும்? கேர்ளா இருக்கணும். கேர்ளா இருக்கணும். அப்பதான் எங்களுக்கு என்னென்னு வரும், ஒரு ஆள் மட்டும் போயா இருக்கிறதுக்குரிய சான்ஸ் வரும். அப்ப வந்து பாருங்க எவ்வளவு வரப்போகுது, என்ன நிகழ்ச்சி வரும்? அப்ப விழாம் வரும். இதுல இருந்து விழாம் வந்து இப்படியே வரும். அப்ப விழாம் என்ன நிகழ்ச்சி சொல்லுங்க பாப்போம். 25 மேல் 14. முன்னாங்க 12, 13, 14. ரைட், 25 மேல் 14. விளங்காட்டி கேளுங்க பாப்போம். இது இந்த இந்த இடத்துல விளங்காட்டி கேளுங்க பாப்போம். அதாவது வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்க. On the grid encircle the event of exactly one boy being picked for the first round. Right, exactly one boy. So one boy என்ன மீனிங் என்ன, ஒரு ஆள் மட்டும் போயா இருக்கும். இப்போ இங்க கிரேட் 10லேயும் பாய்ஸ் இருக்கணும், கிரேட் 11லேயும் பாய்ஸ் இருக்கணும். கிரேட் 10ல பாய்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் கிரேட் 11ல வந்து என்ன இருக்கும்? எல்லாரும் கேர்ள்ஸா தான் இருக்கும் செலக்ட் பண்ற எல்லாரும். அப்போ கிரேட் 10ல பாய்ஸையும் கிரேட் 11ல கேர்ள்ஸ் செலக்ட் பண்ற எல்லாம் கேர்ள்ஸா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பாய் மட்டும் இருப்பார். அதே மாதிரி கிரேட் 11ல இருக்கிற பாய்ஸை சூஸ் பண்ணோம்னா கிரேட் 10ல என்ன இருக்கும்? கட்டாயம் கேர்ளா இருக்கும். கிரேட் 11ல போயா இருந்து கிரேட் 10லேயும் போயா இருக்கல, அது என்னண்டா ரெண்டுலேயும் போயா இருந்துச்சுன்னா என்ன வந்துடும்? ரெண்டு பேரும் போயா வந்துருங்க. ரைட், ரெண்டுமே ஆணா வந்துடும். ஆனா இங்க வந்து என்ன அர்த்தம்? ஒரு ஆள் போயும் ஒரு ஆள் கேளுமே இருக்கணும். ரைட், அட்லீஸ்ட் ஒருவர் மாத்திரம் ஆணா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? அடுத்த ஆள் கேளா இருக்கணும்னு அர்த்தம். ஓகே, யார் அட்மின் வந்திருக்காங்க? அட்மின் இது நான் இது பார்க்குறேன், அதில் பேர் வர இல்லை, அட்மின் இருக்கு. ஓகே பாப்போம். மேற்குறித்தவாறு முதற் போட்டி சுற்றில் பங்கு பெற்றும் இருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவ்விருவரில் ஒருவர் மாத்திரம் ஆணாக இருந்தால் தரம் 10 வெற்றியீட்டுவதற்கான நிகழ்தகவு 10/4 எனவும், அவ்விருவரும் ஆணாக அல்லது அவ்விருவரும் பெண்ணாக இருந்தால் தரம் 10 வெற்றியிடுவதற்கான நிகழ்தகவு 10/3 எனவும் தரப்பட்டுள்ளது. ரைட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து சூஸ் பண்ற ரெண்டு பேரும் நாங்க பிக் பண்ணோம். ரெண்டு பேர்ல வந்து ஒருவர் ஒன்லி ஒன் பர்சன் வந்து போயா இருந்தா கிரேட் 10ல வின் பண்றதுக்கு 10/4 பங்கு வந்து இருக்கா. அதுவே இருவரும் ஆணாக இருந்தா அல்லது இருவரும் பெண்ணாக இருந்தா வின் பண்றதுக்கான நிகழ்தகவு வந்து என்னவா இருக்கா? 10/3 இருக்கா. ரைட், அப்ப இப்ப சொல்லுங்க, ஒருவர் மாத்திரம் ஆணாக இருத்த. அப்ப ஒருவர் மாத்திரம் ஆணாக இருத்தல் எவ்வளவு நிகழ்தகவு கண்டுறாங்க? 25 மேல் 14. 25 மேல் 14. அப்ப மிச்சம் எவ்வளவா இருக்கு? 20 ஆணா இருக்கிறது அல்லது இருவரும் பெண்ணா இருக்கிறது என்னவா இருக்கு? 25 மேல் 11. 11. ரைட், இப்ப பாப்போம். தரம் 10 வெற்றிட்டுறதுக்கான நிகழ்தகவு என்ன? ஒருவர் மாத்திரம் ஆணா இருந்தா ஒன்லி ஒன் வந்து போயா இருந்துச்சுன்னா வெற்றிட்டுறது எவ்வளவு? 10/4. 4. 10/4. அப்ப 10/4 இது எவ்வளவு வரும்? 10/6. 6. மொத்தம் கூட்டம் ஒன்று வரணும்.
அதே மாதிரி இங்க வந்து எவ்வளவு சொல்லியிருக்கு? 10 மேல் 3 வெற்றி ஈட்டுறதுக்கு 10 மேல் 3. அப்ப இங்க 10 மேல் 7. 7. இப்போட்டி இப்போட்டி சுற்றில் தரம் 10 வெற்றி ஈட்டாமைக்கான நிகழ்தகவை காண்பு. ரைட். கிரேட் 10ல வந்து வெற்றி ஈட்டாம இருக்கிறேன்டா. வெற்றி ஈட்டாம இருக்கிறேன்டா என்னது? இப்ப நான் வந்து இந்த வெற்றி ஈட்டலைன்னா லூஸ் போடுறேன். ரைட். லாஸ் ஆயிட்டு போடுறோம். நீங்க வின் போடுறேன். அப்ப இது லாஸ், இது வின். ரைட். இப்ப வந்து கேள்வி வந்து லொஸ்ஸா இருக்கணும்டா. அதாவது வந்து அவங்க அந்த போட்டியில லூஸ் பண்ணிட்டுனா என்னென்ன விதத்துல வரலாம்? ஒரு ஆணா மட்டும் இருந்து 1 பாய், அடுத்தது வந்து 2 பாய் ஓ 2 கேர்ள். ரைட். அப்ப எப்படி வந்திருக்கலாம்? ப்ராபபிலிட்டி ஒரு ஆணா மட்டும் இருந்து என்ன செஞ்சிருக்கலாம்? தோற்றிருக்கலாம். அல்லது என்ன இருந்திருக்கலாம்? ப்ராபபிலிட்டி ரெண்டும் பெண்ணா ரெண்டும் ஆணா இருந்து என்ன செஞ்சிருக்கலாம்? தோத்திருக்கலாம். இப்ப பாருங்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப தோத்ததுதான் கேள்வி. லூஸ் பண்ணினோம்னா என்ன மாதிரி அவங்க லாஸ் பண்ணி இருக்கணும்ன்றதுதான் கேள்வி. இப்ப ரெண்டு ரெண்டு பேர் வந்து இதுல வந்து வின் பண்றது நாட் வின்னிங்னு கேட்டிருக்கு. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து என்னது நாட் வின்னிங் இதை வந்து கேட்டிருக்கணும். அப்ப நாட் வின்னிங்டா லூஸ் பண்ணினதான் கேள்வி. அப்ப லூஸ் பண்றா என்னென்ன விதத்துல லூஸ் பண்ணியிருப்பினோம்? ஒருவர் ஆணாக இருந்து லூஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது இருவரும் ஆண் அல்லது இருவரும் பெண்ணா இருந்து லூஸ் பண்ணியிருக்கலாம். அப்ப இந்த இதுல வந்து என்ன வரப்போகுது? 14 கீழ் 25 தர 10 மேல் 6. இந்த இதுல எப்படி வரப்போகுது? 25 மேல் 11 தர 10 மேல் 7. அப்ப உங்களுக்கு பெருக்கினா எவ்வளவு வரும்? 25 மேல் 14 தர 10 மேல் 6 சாக 25 மேல் 14 11 11 தர 10 மேல் 7. எவ்வளவு வரும்? இங்க வரும் 250 மேல் எவ்வளவு வரப்போகுது? 6 4 24, 4 4 5 6 64, 7 8 84 சாக 10 இதுல போட்டோம்னா 7 77 கீழ் 20 250. அப்ப கூட்டின எவ்வளவு வரும்? 250 மேல் 161. 167 4 3 11 161 வரும். எழுதி கொள்ளுங்க. செய்தா தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. சதவீதம் ரைட். எங்களுக்கு வந்து தெரியும் நார்மலா வரி வரி வந்து அறவிடுறது வந்து என்னத்துக்கு நாங்க அறவிடுறோன்னு உங்களுக்கு தெரியும். என்னென்ன இதுக்காக நாங்க வந்து வரி வந்து இப்ப இலங்கையில் இருக்கிற வரி படி என்னென்ன இதுக்காக நாங்க வரி அறவிடுறோம். நாங்க இப்ப அரசாங்கம் வந்து என்னென்ன தேவைக்காக வரி அறவிடுது? ஏதாவது பொருட்கள் இறக்குமதி அல்லது ஏற்றுமதி இறக்குமதி ஏற்றுமதி செய்யக்குள்ள ஒரு வரி அறவிடுது. அது என்ன வரி? அதை வந்து சொல்றாங்க தீர்வை என்று சொல்றாங்க. ரைட். தீர்வை கஸ்டம் டியூட்டி என்று சொல்றாங்க. அதாவது வந்து இப்ப நாங்க வந்து ஒரு பொருளை வந்து ஏற்றுமதி செய்யறோம் அல்லது இறக்குமதி செய்யறோம்னா நாங்க ஏர்போர்ட்டை விட்டு அதை தாண்டி வரைக்கலையோ இல்லாட்டி கப்பலை விட்டு அதை தாண்டி வரைக்கலையோ நாங்க வந்து கஸ்டம் டியூட்டின்னு சொல்லுவோம். நாங்க அதை அதாவது வந்து தீர்வை வரி வந்து அதுக்கு செலுத்துவோம். ரைட். இப்ப நாங்க இப்போ வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருளை நாங்க இங்க இறக்குமதி செய்யறோம்னா அரசாங்கத்துக்கு அந்த பொருளுக்குரிய ஒரு அளவான வரி வந்து கொடுக்கணும். அதை வந்து தீர்வைன்னு சொல்றோம் நாங்க. ரைட். அது மாதிரி இங்க இருந்து நாங்க ஒரு பொருளை ஏற்றுமதி செய்யறோம் என்றாலும் அரசாங்கத்துக்கு ஒரு விதமான வரி வந்து கொடுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு வாகனத்தை நீங்க இங்க இறக்குமதி செய்யக்கல. ரைட். வெஹிக்கிள வந்து இறக்குமதி செய்யக்கல. நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு
கா வந்து இப்போ கா வந்து மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல வந்து கா வந்து செய்யற இடத்துல வந்து அதுண்ட விலை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு அதோட விலை வந்து ஒரு 20 லேக்ஸ் 20 லேக்ஸ்ண்டா ரைட். அது வந்து இங்க வரைக்கும் இல்ல, இவங்க இந்த கஸ்டம் டியூட்டிகளால பாஸ் ஆகி வரைக்கும் இல்ல, அந்த பொருளுக்கு வந்து 300% எல்லாம் வரி வைப்பாங்க. ரைட். 300%. நார்மலா நூற்றுக்கு தான் சொல்றது. இது 300% வரி என்ன மாதிரி இருக்கும்? 20 லேக் காருக்கு வந்து எவ்வளவு வரி வரும்? அப்ப 300% வேண்டாம். 20 லேக் காருக்கு 300% வேண்டா 3 மடங்கு. 3 மடங்கு 60 லேக் வரும் வரி. ரைட். அப்ப 60 லேக் வரி என்ன மொத்தம் இப்ப இங்க இங்க வந்து இறங்கினா அப்புறம் அந்த காரண பெறுமதி என்னவா இருக்கும்? இப்ப ஒரு காரை வந்து இப்ப இங்க இந்த இந்தியாவில இருந்து இறக்குமதி செய்யறோம் இல்ல ஜெர்மன்ல இருந்து இறக்குமதி செய்யறோம் வேண்டா. இப்ப வந்து ஜெர்மன்ல வந்து அந்த காரின் உண்மையான விலை இலங்கை ரூபாய்க்கு 20 லட்சம், 20 லேக்ஸ் வேண்டா. அதுக்கு 300% தீர்வை, அதாவது கஸ்டம் டியூட்டி கொடுத்துத்தான் இங்க இறக்குமதி செய்யணும்டா. எங்களுக்கு வந்து எவ்வளவு வந்திருக்கும்? 20 லேக்ஸுக்கு 300% மண்டேக்குள்ள 20 3 மடங்கு. ஆகவே எங்களுக்கு 60 லேக் வந்திருக்கு. ஸோ 60 லேக்ல வந்து அப்ப மொத்தமா நாங்க எவ்வளவு கொடுத்து காரை இங்க உங்களுக்கு வரப்போகுது? 80 லட்சம் தான் இந்த காரண விலை இங்க இருக்கு. ரைட். அதாவது 20 லேக் உண்மையான காரண விலை 20 லேக், கஸ்டம் டியூட்டிக்கு 60 லேக். ஆக மொத்தம் இங்க வந்தா பிறகு காரண விலை 80 லேக்கா இருக்கு. அதனாலதான் இங்க வந்து இலங்கையில வந்து என்னவா இருக்குது? இந்த வாகனங்களோட விலை வந்து மிகவும் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த தீர்வை கஸ்டம் டியூட்டி தான் காரணம். ரைட். வேற என்ன மாதிரி இருக்கு? பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி. பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி. அது வந்து எங்களுக்கு வந்து பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி வந்து இப்ப எங்கள் வரியை வந்து நாங்க 2 விதமா சொல்லலாம். நேரடி வரி, மறைமுக வரி என்று. அதாவது டிரெக்ட் டாக்ஸ், இன்டிரெக்ட் டாக்ஸ் சொல்லலாம். ரைட். நேரடியான வரி, அதாவது எங்களோட கண்ணுக்கு தெரியும் அந்த வரி வந்து எங்களோட கண்ணுக்கு தெரியும். ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேரடியான வரின்றது அந்த வரி நாங்க அந்த வரியை அவங்க கட் பண்ணிக்கலாம், அது எங்களோட கண்ணுக்கு தெரியும். கண்ணுக்கு தெரியும்னா அங்க வரியை காட்டுன்னு கேட்கறது இல்ல. அந்த அந்த டேக்ஸ் வந்து எங்களுக்கு எங்களுக்கு தெரியுமா இவ்வளவு டேக்ஸ் வெட்டுறான் இவ்வளவு டேக்ஸ் வெட்டுறான்னு தெரியும். அது வந்து எங்களுக்கு நேரடி வரிக்குள்ள வரும். ரைட். என்னது நேரடி வரிக்குலாம் நீங்க சொல்ற அந்த இறை வரி, கஸ்டம் டியூட்டி வந்து வரும். ரைட். கஸ்டம் டியூட்டி வந்து எங்களுக்கு வரப்போகுது நேரடி. ஏன்னா கஸ்டம் டியூட்டி இது உங்களுக்கு இத்தனை வீத டேக்ஸ் இதை தந்தா நான் சாமான தருவேன் என்று தரப்போகுது. நீங்க சொன்ன வட் வரி வந்து பெறுமதி சேர் வரி. ரைட். வேல்யூபிள் அடட் டேக்ஸ். அப்ப இதுல பெறுமதி சேர் வரி வந்து எப்படி இருக்குமெண்டா அது கூட கண்ணுக்கு தெரியாது. அது எங்க இல்லாம இந்த வரி வந்து வருமெண்டா, இப்ப நீங்க போய் ஒரு ஹோட்டல்ல வந்து நீங்க போய் ஒரு சாப்பாடு சாப்பிட போறீங்கண்டா, சாப்பிட்டதுக்கு பிறகு பாருங்க, சில ஹோட்டல்ஸ்ல பெரிய ஹோட்டல்ஸ்ல போய் சாப்பிட்டீங்கண்டா சாப்பிட்டதுக்கு பிறகு இதுல வந்து சர்வீஸ் சார்ஜ் இருக்கும். அது அந்த ஹோட்டலுக்குரியது. அதுக்கு கீழே பாருங்க வட் ஒன்று இருக்கும். 18% வட். சில நேரத்துல 18% வட் இருக்கும். ஸோ அந்த வட் வந்து என்ன செய்யும்டா அதோட அட் ஆகும். உங்களோட நீங்க சாப்பிட்ட அமௌண்டோட அந்த வட் வரியும் அட் ஆகி உங்களுக்கு மொத்த அமௌண்ட் வந்து இங்க வரும். ஆனா உங்களுக்கு அது பெருசா தெரியாது. அது வந்து என்னது உங்களுக்கு இன்டிரெக்டா உங்கள்ட்ட இருந்து கட் பண்ற வரி. நீங்க சாமான் கொள்வனவு செய்யக்கலையும் சரி, பொருட்களை கொள்வனவு செய்யக்கலையும் சரி, சில இடங்கள்ல வந்து ஹோட்டல்ஸ் போய்க்கலையும் சரி, சில நேரத்துல வந்து சில ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல வந்து நீங்க செய்யக்கல சரி, அதுகள் செய்யக்கல வந்து உங்களுக்கு அட் பண்ற வரி தான் என்ன வரி? பெறுமதி சேர் வரி, வேல்யூபிள் அடட் டாக்ஸ்னு சொல்லுவோம். ரைட். விஏடி வட். ரைட். அப்ப அது வந்து எங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத வரி. ரைட். இது வந்து எங்களுக்கு டைரக்டா தெரிகிற வரி. இது கண்ணுக்கு தெரியாத வரி என்ன? அது அந்த பில்லில் நீங்க இப்போ 50 ரூபாய்க்கு சாமான் வாங்கினா அங்கே ஒரு 10 ரூபா ஏதோ என்ன சொல்ற 18% இல்லாட்டி 10 ரூபா 20 ரூபான்னு அந்த 50 ரூபா சாமானுக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி உங்களுக்கு 70 ரூபா வந்து நிற்கும். அப்ப நீங்க நிப்பீங்க அந்த பொருளின் விலை அந்த 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 பொருளின் விலை வந்து எங்களுக்கு 70 ரூபா தான் என்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா உண்மையான விலை அது வேறையா இருக்கும், குறைவா இருக்கும். அதுல என்ன சொல்ற வெட் அட் ஆகி தான் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ரைட். அது வந்து எங்களுக்கு இன்டைரக்ட் டேக்ஸா இருக்கு. ரைட். டைரக்ட் டேக்ஸ்ல என்ன ட்ரெண்ட் இருக்கு சொல்லுங்க? பெறுமதி சேர் வரி சரி, சாரி என்ன கஸ்டம் டியூட்டி சரி, வேற என்ன இருக்கு? வருமான வரி. வருமான வரி இருக்கு. ரைட். அதாவது வந்து இன்கம் டேக்ஸ் இருக்கு. ரைட். இன்கம் டேக்ஸ், வருமான வரி என்னத்துக்கு வரும்?
சம்பளத்துல வருமான வரின்றது இப்ப நீங்க அரசாங்கத்திலேயோ இல்லாட்டி பிரைவேட் செக்டர்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து அங்க ஒர்க் பண்ற இடத்துல இப்போ அவங்க ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. அதாவது வந்து நீங்க லிமிட் ஏர்ன் பண்ற லிமிட் ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது per annum அதாவது வந்து அனுவலுக்கு இவ்வளவு அல்லது மந்த்துக்கு இவ்வளவு per month per annum என்ற மாதிரி என்ன சொல்றது ஒரு லிமிட் ஒன்று வச்சிருப்பாங்க. ரைட், ஒரு அனுவலுக்கு எவ்வளவு per annual per month என்ற மாதிரி லிமிட் வச்சுட்டு என்ன செய்வாங்கண்டா ஒரு மாசத்துக்கு நீங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 1,17,000 சம்திங் அந்த மாதிரி 1,17,000க்கு மேல நீங்க ஏர்ன் பண்ணினீங்கடா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு வர்ற சம்பளம் வந்து 1,17,000 அல்லது 1,20,000க்கு மேல இருந்துச்சுண்டா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு டேக்ஸ் ஒன்று அவன் எடுப்பான். அந்த நீங்க எடுக்கிற சம்பளத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு டேக்ஸ் எடுப்பான். ரைட், அப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு டேக்ஸ் 4% ஓ 10% அப்படி ஒரு டேக்ஸ் எடுப்பான். அதுக்கும் எப்படி எடுப்பாருண்டா உங்களுக்கு தெரியும் அந்த கரண்ட் பில் எங்களுக்கு எப்படி வீட்டுல கட் பண்ணுவாங்கன்னு தெரியும் தானே. அந்த மாதிரி அதாவது வந்து முதல் 30 யூனிட்டுக்கு இவ்வளவு, அடுத்தது 60 யூனிட்டுக்கு இவ்வளவு, நெக்ஸ்ட் 100 யூனிட்டுக்கு இவ்வளவுன்ற மாதிரி தான் கரண்ட் பில் அப்படியே அட்டப்பாகி போயிட்டு இருக்கு. ரைட், ஒரு இது அமௌண்ட் கூட்டிட்டு போகும். அது மாதிரி தான் நீங்க டேக்ஸ் எப்படி வருமெண்டா அந்த மாதிரி கேள்விகள் நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து முதல் 5 லட்சத்திற்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டது, அடுத்த 5 லட்சத்துக்கு 4% வரி, அடுத்த அதுக்கு மேல இருக்கிற 5 லட்சத்துக்கு 6% வரி, அதுக்கு மேலேயும் earn பண்ணினா 8% வரி என்ற மாதிரி நீங்க கேள்விகள் பார்த்திருப்பீங்க. அது இங்கதான் அட் ஆகும். ரைட், இன்கம் டேக்ஸுக்குள்ள தான் எங்களுக்கு அட் ஆகும். அது எப்படி வரும்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல 1,20,000க்கு வந்து வரி விலக்கு அளிக்கப்படும். அப்ப அதுக்கு வரி இல்லை. 1,20,000 1,17,000 1,20,000க்குள்ள நீங்க earn பண்ணீங்கன்னா அதுக்கு வரி இல்லை. அதுக்கு பிறகு நீங்க ஒரு 5 லட்சம் வரைக்கும் earn பண்ணிக்கல ஓ அதுக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரா 5 லட்சம் earn பண்றதுக்கு வந்து 4% வரி இருக்கும். அப்ப மொத்தம் நீங்க 1 லட்சத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் 1 லட்சத்துக்கு வரி இல்லையண்டா அடுத்த 5 லட்சத்துக்கு 4% வரி என்றா நீங்க 6 லட்சம் earn பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட சம்பளம் வந்து 6 லட்சம் இருந்துச்சுன்னா 5 லட்சத்துக்கு தான் 4% வரி இருக்கும், 1 லட்சத்துக்கு வரி இல்லாம இருக்கும். உங்களோட சம்பளம் 11 லட்சமா இருந்துச்சுன்னா இங்க ஒரு 5 லட்சத்துக்கு அதாவது 1 லட்சத்துக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டு அடுத்த 5 லட்சத்துக்கு 4% வரி அளவிடப்பட்டு அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்க போகுது? அங்கால ஒரு இன்னொரு 5 லட்சம் இருக்க போகுது. அடுத்த 5 லட்சத்துக்கு 6% வரி அளவிடப்படும். அப்படித்தான் உங்களுக்குரிய என்னது இன்கம் டேக்ஸ் வந்து கட் பண்ணுவாங்க. ரைட், இன்னொரு வரி இருக்கு. என்ன வரி? இன்னொரு வரி வந்து இருக்கு, இறை வரின்னு சொல்லுவோம். ரைட், அது ரேட்ஸ் நார்மலா சொல்லுவோம். ரைட், இறை வரின்னு சொல்லுவோம். அப்ப அந்த இறை வரி என்றா என்னன்னா உங்களுக்கு ஐடியா இருக்க இறை வரி என்ன என்னண்டு? இறை வரி என்ன என்னண்டா இப்ப உங்களோட ஏரியாவுல இப்ப நீங்க இருக்கிறீங்கடா உங்களோட வீட்டுல ரைட் உங்களோட வீடு வீடு இருக்கு. இப்ப உங்களோட வீடு இருக்கு. உங்களோட வீட்டுல வந்து நல்ல பெரிய ஒரு வீடு அதாவது நீங்க நல்ல பெரிய வசந்த மாளிகை மாதிரி ஒரு வீடு கட்டி வச்சிருக்கீங்க ஏண்டா உங்களோட அந்த வீட்டுக்கு ஒரு டேக்ஸ் இருக்கு. ரைட், அந்த வீட்டை வந்து அவங்க எஸ்டிமேட் பண்ணுவாங்க. இந்த வீடு வந்து எவ்வளவு பெறுமதியா இருக்கும். ரைட், எவ்வளவு பெறுமதி இந்த வீடு என்று எஸ்டிமேட் பண்ணி இந்த வீடு வந்து 1 கோடி 1 crore எஸ்டிமேட் பண்ணினா இப்ப அவங்களுக்கு தெரியும் இப்ப பெறுமதி சேர் சாரி அவங்களுக்கு தெரியும் இறைவரி வந்து ரேட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து 4% தான் அறவிடுறேன்டா இந்த 1 crore 4% வரி அறவிடுவாங்க. அத மாதிரி என்னது சோள வரி அந்த வரி எல்லா வரியும் வந்து இதுக்கெல்லாம் வரப்போகுது. ரைட், அதாவது வந்து உங்களோட வீட்டுல பெரிய நிறைய மரங்கள் இருக்கு ஏண்டா உங்களோட பெரிய லேண்ட் இருக்கு அந்த லேண்டுக்குரிய வரி எல்லா வரியும் வந்து அதுக்கு எஸ்டிமேட்டா இந்த லேண்ட் என்ன விலை போகும் என்ற மாதிரி ஒரு அமௌண்ட் எடுத்து அதுக்கு 1% வரி 2% வரி என்று அனுவலுக்கு வந்து நீங்க அந்த வரிகள் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு நீங்க கட்ட வேண்டி வரும். சில ரூரல் ஏரியால வந்து அது இன்னுமே அப்ளிகபிள் இல்லை. ஏனென்றா அது சில இன்னும் டெவலப் ஆகாததால இன்னும் அப்ளிகபிள் இல்லை. ஆனா கொழும்பு ஏரியாக்கள்ல எல்லாத்துக்கும் வரி வரும். ரைட், அதாவது வந்து நீங்க வீடு வச்சிருந்தா அதுக்கு வரி, மரம் வச்சிருந்தா அதுக்கு வரி, அப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து வரிகள் வந்து கட் ஆகும். ரைட், அதே அந்த வரிகள் கட் ஆகுறதுன்னா அந்த வரியை வச்சுதான் என்ன செய்யணும் உங்களோட உங்களோட ஏரியாவில் இருக்கிற வரியை வாங்கித்தான் உங்களோட ஏரியாவில் இருக்கிற ரோட் செய்கிறதா இருக்கட்டும், உங்களோட ஏரியாவில் இருக்கிற பாலங்கள் உடைஞ்ச பாலங்கள் அதுகள் செய்கிறதா இருக்கட்டும்,
அப்படி உங்களோட ஏரியாவை டெவலப் பண்றதுக்கு உங்கள்ட்ட இருந்து எடுக்கிற வரி தான் அந்த இறை வரியா இருக்கு. ரைட்? ஓகே. இதுவெல்லாம் வந்து உங்களுக்கு நார்மலா வரிக்குரிய இதுவா இருக்கு. நான் சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் ஒன்று சொல்றேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய இது வந்து வரும். எல்லாமே ஒரே மாதிரி தான். பட் வந்து அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி வெட் வரி இருக்குதானே, வேல்யூபிள் ஆடட் டேக்ஸ் இருக்குதானே, அதுவும் வந்து இதுக்குள்ள ஒரு வரியா தான் வரப்போகுது. ரைட்? அதாவது வந்து அது வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு வரி வந்து உங்களுக்கு அட் ஆகி வரப்போகுது. ரைட்? சார் அப்ப காலாண்டு வரி? காலாண்டு வரின்றது அது வருஷத்துக்கு எடுக்கிற வரியை நாலா பிரிச்சு ஒரு வரி காவாசிக்கு கொடுக்குற வரி. அது வந்து வரி, அதாவது வந்து நீங்களோட வரியின் வெரைட்டிஸுக்குள்ள அது வராது. அந்த நீங்க கொடுக்குற வரியை என்ன விதத்துல கொடுக்குறீங்கன்றது அந்த காலாண்டு வரி. அதாவது வந்து இப்ப நீங்க ஒரு ஆண்டுக்கு வந்து இறை வரின்றது ஒரு ஆண்டுக்கு இவ்வளவுன்னா நீங்க அதை நாலா பிரிச்சு கொடுக்க போறீங்கன்னா ஒவ்வொரு காவாசி ஆண்டுக்கு, அதாவது வந்து 4 மாசத்துக்கு ஒருக்கா இவ்வளவுன்னு பே பண்ணி கொண்டு இருக்கலாம். அதான் அந்த காலாண்டுக்குரிய வரி. அது நீங்க எல்லா வரியும், அதாவது வந்து இன்கம் டேக்ஸா இருக்கட்டும், கஸ்டம் டியூட்டியா இருக்கட்டும். கஸ்டம் டியூட்டியில் அப்படி செய்யலாது. இப்ப நீங்க இறைவரியா இருக்கட்டும், இன்கம் டேக்ஸ்லயும் செய்யலாம். இறைவரியெல்லாம் நீங்க அப்படி செய்யலாம். அப்ப காலாண்டுக்கு வந்து நீங்க என்ன செய்யலாம்? இவ்வளவு வரி கட்டினா அரை ஆண்டுக்கு இவ்வளவு, அப்ப முழுசா ஒரு ஆண்டு கட்டுறதை நீங்க உங்களுக்கு டைரக்டா ஒரு ஆண்டுக்குரிய காசு எடுக்கல, அதை சேர்த்து வைக்கலாம்னு நீங்க காலாண்டா கட்டலாம். அதுக்கு தானே அதை டிவைட் பண்ணி கட்டுறது தான் காலாண்டு. அது வந்து வரியின் வெரைட்டிஸுக்குள்ள வராது. ஓகே, ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. ஆண்டு பெருமானம் 18,000 என மதிப்பிடப்பட்டுள்ள ஒரு கடைக்காக செலுத்த வேண்டிய இறைவரி 6% எனில், ஆண்டு பெருமானம் 18,000 என மதிப்பிடப்பட்டுள்ள ஒரு கடைக்காக செலுத்த வேண்டிய இறைவரி 6% எனில், ஓராண்டுக்கு செலுத்த வேண்டிய இறைவரி யாது? ஒரு காலாண்டுக்கு செலுத்த வேண்டிய இறைவரி யாது? If the rates that have to be paid by a shop of assessed annual value, சார் கேள்வியை கொஞ்சம் திரும்ப தெரியணுமா? ஆண்டு பெருமானம் 18,000 மதிப்புள்ள ஒரு கடைக்கு, ரைட்? இப்ப கடைக்குரிய இது வந்து என்ன வரி? இது இறை வரியா தான் இருக்கும். அதாவது வந்து இந்த கடையின் ஆண்டு, அது வந்து அவங்களுக்குரிய ஆண்டு வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியுது 18,000, ரைட்? அப்ப அந்த கடைக்குரிய ஆண்டு வேல்யூ வந்து ஆண்டு பெருமானம் வந்து 18,000 தான். அந்த கடைக்கு அந்த அதுக்குரிய வேல்யூ, அந்த அதுக்குரிய வேல்யூ வந்து 18,000 என்று கணிக்கப்பட்ட அந்த கடைக்கு, ரைட், 6% டேக்ஸ். ரைட்? 6% வந்து டேக்ஸ் அறவிடணும். ரைட்? 6% வந்து ரேட் இறைவரி. ரைட்? 6% வந்து இறைவரி அறவிடணும் ஏண்டா. இப்ப கேள்வி வந்து ஓராண்டுக்கு செலுத்த வேண்டிய இறைவரி, காலாண்டுக்கு செலுத்த வேண்டிய இறைவரி. ரைட்? If the rates that have been paid by a shop of assessed annual value 18,000 is 6% is 6% of the value of the shop, is 6% of the value of the shop. How much has to be paid as rate for a year? How much has to be paid as the rate for a quarter?
எவ்வளவு வரும்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க அந்த கடையை நாங்க அசஸ் பண்ணி பார்க்கல எங்களுக்கு 18,000 அந்த வேல்யூ இருக்குண்டா அதுக்குரிய அனுவல் டேக்ஸ் வந்து எவ்வளவு 100 மேல் 6% தர எவ்வளோத்துக்கு 18,000க்கு. அப்போ எவ்வளவு வரும்? இங்க 2 சைவர், 1000 இங்க 2 சைவர் வெட்டுப்படும். வெட்டுப்பட்டா 18 6 பிரிக்கினா எத்தனை? 108. 108. அப்ப 1080 ரூபாய். இப்போ வந்து குவார்டர் இன்கம் இதுக்கு வைக்கணும், டேக்ஸ்க்கு வைக்கணும். அதாவது வந்து காவாசி ஆண்டுக்குரிய ரேட் எவ்வளோன்னு கேட்கணும். அப்ப என்ன எவ்வளவு வரும்? இப்போ என்ன செய்யணும்? 1080 4ஆல பிரி 4 பிரிக்கணும். ஒரு ஆண்டுல 4 கால் இருக்கும், ரைட்? குவார்டர் 4 குவார்டர் இருக்கும். அப்ப ஒரு குவார்டருக்கு கேட்கறதால 4 பிரிக்கணும். அப்ப 4 பிரிச்சு மட்டும் எவ்வளவு வரும்? 270 ரூபாய். 270. 70. ரைட். இன்னொரு கேள்வி எழுதுங்க. ஒரு மோட்டார் வாகனத்தை இறக்குமதி செய்த ஒருவர் செலுத்த நேரிட்ட வரி செலவுகள் பின்வருமாறு. ஒரு மோட்டார் வாகனத்தை இறக்குமதி செய்த ஒருவர் செலுத்த நேரிட்ட வரிகள் பின்வருமாறு. செலுத்த நேரிட்ட செலவுகள் பின்வருமாறு. செலுத்த நேரிட்ட செலவுகள் பின்வருமாறு. ஒரு மோட்டார் வாகனத்தை இறக்குமதி செய்த ஒருவர் செலுத்த நேரிட்ட செலவுகள் பின்வருமாறு. The charges that had been met by a person who imported a certain vehicle are as follows. இறக்குமதி விலை 6 லட்சம் ரூபாய். Import price of vehicle 6 lakhs. அறவிட்ட தீர்வை 4 லட்சம் ரூபாய். Custom duty 4 lakhs. அறவிட்ட தீர்வை 4 லட்சம் ரூபாய். Custom duty 4 lakh. இறக்குதல் போக்குவரத்து கூலி 50,000 ரூபாய். இறக்குதல் போக்குவரத்து கூலி 50,000 ரூபாய். Port charge and transportation cost 50,000. Port charges and transportation cost 50,000. இவ் எல்லா செலவுகளுக்கும் 15% பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி அறவிடப்படும் எனில், இவ் எல்லா செலவுகளுக்கும் 15% பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி அறவிடப்படும் எனில், மோட்டார் வாகனத்துக்காக அவர் செலவிட்ட மொத்த பணம் யார்? மோட்டார் வாகனத்துக்காக அவர் செலவிட்ட மொத்த பணம் யார்? If VAT of 15% was charged on all these expenses, if VAT of 15% was charged on all these expenses, how much did he have to pay
in total for the vehicle. ரைட், இறக்குமதிக்கா வந்து 6 லட்சமா சேர்ந்து என்னது கஸ்டம் டியூட்டி 4 லட்சம். ரைட், அதாவது தீர்வு இறக்குமதி வந்து 6 லட்சம், கஸ்டம் டியூட்டி வந்து 4 லட்சம். அதோட எக்ஸ்ட்ரா காஸ்ட், அதாவது வந்து எக்ஸ்பென்சஸ், போக்குவரத்து கூலி, அதோட போர்ட்ல ஏதாவது ஷிப்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணது, அந்த இறக்குமதி செஞ்சு வெளியில் எடுத்தது எல்லாம் சேர்த்து எங்களுக்கு வந்து, நான் டிரான்ஸ்போர்ட் வண்டி போட்டுக்கொள்றேனே, டிரான்ஸ்போர்ட் வந்து எங்களுக்கு எவ்வளவு? 50,000. அவ மொத்தம் உங்களுக்கு எவ்வளவு வரும் இதுல? எவ்வளவு செலவு பண்ணிருப்போம் எவ்வளவு அதை சேர்த்து? 10 லட்சத்தி 50,000. 10,50,000 செலவு பண்ணியிருப்பேன். ரைட், அதாவது வந்து 1.05 மில்லியன். இப்ப என்ன சொல்லிடணும், இந்த 10,50,000 தான் இவ்வளவு வரியா, அதை கவனமா பார்க்கணும். சில நேரம் சொல்லிடணும் கஸ்டம் டியூட்டிக்கு அது வந்து ஏற்கனவே வரியன்னு சொன்னதால பரவாயில்ல, கஸ்டம் டியூட்டிக்குரிய அமௌண்ட் சொல்லிட்டாங்க. இல்லாட்டி இந்த இப்ப இதுல வந்து இந்த 4 lakhsன்றது தராம உங்களுக்கு டிரெக்டாகவும் அதுல ஒரு கேள்வி கேட்கலாம். அதாவது வந்து என்னது, கஸ்டம் டியூட்டிக்குரிய இறை வரி வந்து எங்களுக்கு இதன்படி பார்த்தோம்னா 75% இறைவரி ஒரு 75% என்ன செய்யலாம், இம்போர்ட் பண்ணின அமௌண்ட்ல இருந்து 75% கண்டா அது வந்து என்ன இருக்கு, இறைவரியா இருக்கு. அப்ப அதுல அப்படி அவங்க அந்த மாதிரி கேள்வி தராட்டி, அதாவது வந்து இதுல வந்து கஸ்டம் டியூட்டிக்குரிய அமௌண்ட் தந்திருக்காங்க, இறைவரிக்குரிய அமௌண்ட் தந்திருக்காங்க, அது தராம இறைவரியின் பெர்சன்டேஜ் 75% இறைவரி என்று தந்திருந்தாங்கண்டா, நீங்க இம்போர்ட் பண்ணின பிரைஸ் இருக்குதானே, அதாவது வந்து இறக்குமதி செய்த விலை இருக்குதானே 6 லட்சம், அந்த 6 லட்சத்துல இருந்து நீங்க என்ன செய்யணும், 75% கண்டு கொடுக்கணும். அப்ப 6 லட்சத்துக்கு 75% கண்டு நீங்க வந்து என்ன செய்வீங்க, கொடுப்பீங்க. ரைட், அதே மாதிரி இப்போ டிரான்ஸ்போர்ட் வந்து எக்ஸ்ட்ரா, ரைட், மிஸ்செலேனியஸாக வரும். அப்போ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா செலவாக வரும். அப்படி தராட்டி அது மொத்தம், இப்போ நான் மொத்தம் இவ்வளோ காண்டிட்டோம். இப்போ எங்களுக்கு என்ன காணணும், மொத்தத்தில் எத்தனை பெர்சன்டேஜ் வரி இவ்வளோத்துக்கும்? வட் வரி இது எவ்வளோ? வட் வேல்யூபிள் ஆட் டேக்ஸ் 15. 15%. அப்போ சுருக்கினா எவ்வளோ வரும்? 15, இங்கே 2 0, 15 75, 7 மிச்சம் 7, 11 15, எவ்வளோ வரும்? 1,57,500 வரும். ரைட், 1,57,500 வரும்.
ஓகே, இன்னொரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. இதுக்குள்ள நீங்க ஒரு இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பார்ட்ல பி பார்ட்ல செகண்ட் பார்ட்ல பி பார்ட்ல வர்ற முதலாவது கேள்வியில வந்து ஒரு அரைவாசி கேள்வி செய்யறதுக்குரிய சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், இதுகள் சம்பந்தமான அறிவுகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா. ரைட், இன்னொரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. ஆண்டு பெருமானம் 30,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ள ஒரு வீட்டின் ஆண்டு பெருமானம் 30,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ள ஒரு வீட்டின் உரிமையாளர் ஆகிய சில்வா ஆண்டு பெருமானம் 30,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ள ஒரு வீட்டின் உரிமையாளர் ஆகிய சில்வா Mr. Silva, who owns a house assessed to be of annual value rupees 30,000. Mr. Silva, who owns a house assessed to be of annual value rupees 30,000 rupees. அவ்வீட்டை 3,000 மாத வாடகைக்கு ஓர் ஆண்டிற்காக பெரேராவுக்கு வாடகைக்கு கொடுத்துள்ளார். ரைட், ஆண்டு பெருமானம் 30,000 என மதிப்பிடப்பட்டுள்ள ஒரு வீட்டின் உரிமையாளராகிய சில்வா, ரைட், டோட்டல் வந்து 30,000 என மதிப்பிடப்பட்டிருக்கு அந்த அந்த வீடு. ஆண்டு பெருமானம் 30,000 என மதிப்பிடப்பட்டுள்ள ஒரு வீட்டின் உரிமையாளராகிய சில்வா அவ்வீட்டை 3,000 மாத வாடகைக்கு ஓர் ஆண்டிற்காக பெரேராவிடம் வாடகைக்கு கொடுத்துள்ளார். அவ்வீட்டை 3,000 ஆண்டு வாடகைக்கு பெரேராவுக்கு வாடகைக்கு கொடுத்துள்ளார். Mr. Silva, who owns a house assessed to be an annual value rupees 30,000, has rented it for a year to Mr. Pereira. The monthly rent charged by Mr. Silva is 3,000. The monthly rent charged by Mr. Silva is 3,000. Right? வீடு அமைந்துள்ள பிரதேச சபை ஆண்டு மதிப்பீட்டில் 4% இறைவரியாக அறவிடும் அதே வேளை வீடு அமைந்துள்ள பிரதேச சபை ஆண்டு மதிப்பீட்டில் 4% இறைவரியாக அறவிடும் அதே வேளை வீடு அமைந்துள்ள பிரதேச சபை ஆண்டு மதிப்பீட்டில் 4% இறைவரியாக அறவிடும் அதே வேளை வீட்டின் பராமரிப்புக்கு கிடைக்கும் வாடகையில் வீட்டின் பராமரிப்புக்கு கிடைக்கும் வாடகையில் 15% சில்வா செலவிடுகிறார். வீட்டின் பராமரிப்புக்கு கிடைக்கும் வாடகையில் 15% சில்வா செலவிடுகிறார். The relevant provincial council charges 4% of the assessed annual value of the house as rates. The relevant provincial council charged 4% of the assessed annual value of the house as rates. Mr. Silva has to spend 15% of the rent on maintenance. Mr. Silva has to spend 15% of the rent on maintenance. ஆண்டின் இறுதியில் சில்வாவிடம் எஞ்சியிருக்கும் பணம் யாது? ஆண்டின் இறுதியில் சில்வாவிடம் எஞ்சியிருக்கும் பணம் யாது? How much of the rent is Mr. Silva left with at end of the year after the relevant expenses are met? How much of the rent is Mr. Silva left with at that end of the year after the relevant expenses are met? செய்யுங்க பாப்போம். இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கணும், ஆண்டு பெருமானம் வந்து இப்ப ஒரு வீட்டுக்கு நான் சொல்லியிருக்கேன் தானே, ஒரு வீட்டை வந்து நாங்க மதிப்பிட்டு அதுக்குரிய ஆண்டு வேல்யூ அந்த அந்த வீட்டுக்குரிய வேல்யூ வந்து எவ்வளவு வந்து பாப்பினு சொல்லியிருக்கணும். இறைவரிக்காக இது செய்யறேன்னு சொல்லியிருக்கணும் உங்களுக்கு முதலே.
அப்ப ஆண்டு அதுக்கு வந்து இந்த மதிப்பீட்டு இதா வந்து எங்களுக்கு எவ்வளவு சொல்லியிருக்கணும்? 30,000. ரைட். அந்த மதிப்பீட்டு தொகை வந்து இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளவுதான் அமௌண்ட். 30,000 என்று சொல்லியிருக்கிறோம். ரைட். அப்ப 30,000. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சில்வா வந்து என்ன செய்யுது? 3,000க்கு வந்து பெரேராவுக்கு வாடகைக்கு கொடுக்குறேன். ரைட். இந்த வீட்டை அவர் மந்த்லி ரெண்டுக்கு வந்து ரைட், மந்த்லி ரெண்டுக்கு வந்து எவ்வளவு கொடுக்குறேன்? 3,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ரைட். மாசத்துக்கு 3,000 படி வாடகைக்கு கொடுக்குறேன். 30,000 வந்து என்னது? அது இறைவரிக்காக அந்த வீட்டின் பெறுமதி வந்து 30,000 என்ற மாதிரி ஒரு இதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப ஆண்டுக்கு வந்து அவர் வந்து என்ன செய்யுறாரு? எவ்வளவு வாடகைக்கு வந்து 3,000 ரூபாய் வாடகைக்கு வந்து கொடுக்குறாரு. ஆண்டுக்கு வந்து 3,000 ரூபாய் வாடகைக்கு வந்து அவர் அந்த வீட்டை வந்து கொடுத்துருக்கிறார். அந்த வீடு அமைந்துள்ள பிரதேச சபையில வந்து அந்த அதுக்குரிய மதிப்பீட்டு இறைவரி ரேட்ஸ் வந்து எவ்வளவு? 4%. ரைட். அப்ப 4% வந்து இதுக்குரிய இறைவரி வருது. 4% வந்து இறைவரி வருது. ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு இறைவரியை காணும். இறைவரியை காண்றது எப்படி? 100ன் மேல் 4 தர எப்படி வரும்? 100ன் மேல் 4 தர 30,000. ரைட். 30,000க்கு தான் நிறைவேறி காண போறோம். இப்ப அந்த வீடு வந்து எவ்வளவுக்கு அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க கணிச்சு வச்சிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் நாங்கள் நிறைவேறி காணுவோம். அப்ப 100 ரூபாய்க்கு 4% 30,000 ரூபாய்க்கு நிறைவேறி எவ்வளவு? ரைட். எங்களுக்கு வந்து ரேட்ஸ் வந்து எங்களுக்கு எவ்வளவு வரும்? 3×12. ஆகவே 1,200 ரூபாய் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரேட்ஸ் வந்து வரும் 1,200 ரூபாய் இறைவரி. ரைட். இறைவரி வந்து வர போது எங்களுக்கு 1,200 ரூபாய். ஒரு வருஷத்துக்குரிய இறைவரி 1,200 ரூபாய். ரைட். இப்ப வந்து இவர் ஒரு மாசத்துக்கு இவர் வந்து 3,000 ரூபாய் ரெண்ட் எடுக்கிறேன். வருஷத்துக்கு எவ்வளவு ரெண்ட் வரை கிடைக்கும்? மாசத்துக்கு இவர் வந்து 3,000 ரூபாய் எடுக்கிறேன். வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3,000 தர 12. ஒரு மாசம் மொத்தம் வருஷத்துல 12 மாதம். 3,000 தர 12 இவ்வளவு வந்து என்ன கிடைக்கும்? அவருக்கு வந்து மாசத்துக்கு கிடைக்கிற அமௌண்டா இருக்கு. அப்ப மாசத்துக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும்? 36,000 ரூபாய். ரைட். மாசத்துக்கு வந்து அவருக்கு கிடைக்க போது 36,000 ரூபாய். இந்த 36,000 ரூபாயில ரைட், இந்த 36,000 ரூபாயில எவ்வளத்தை வந்து அவர் செலவிடுறார்? 15% வந்து அவர் செலவிடுறார். இந்த 36,000 ரூபாயில 15% அவர் செலவிடுறார். அப்ப 36,000த்துல 15% எவ்வளவு? 36,000த்துல 15%. அப்ப இங்க 2 சைவர், இங்க 2 சைவர் வெட்டுப்பற்றும். ஒரு சைவர் இங்க 0. ஆகவே இங்க 15 சைவர் சைவர் இங்க வந்துடும். 16,000 90. 9 மிச்சம் 13 45 54. 5,400 ரூபாய் செலவு செஞ்சிருக்கார். இந்த 36,000த்துல 5,400 ரூபாய் செலவு செஞ்சிருக்கார். அப்ப இப்ப அவர்கிட்ட எவ்வளவு கையில இருக்கும்? 5,400 என்ன செய்யணும்? கழிக்கணும். மொத்தம் வந்து இப்ப இறைவரி என்றது அடுத்த சாப்டர், அதான் அங்கால விடுவோம். இப்ப வந்து அவர்கிட்ட மொத்தம் வந்து மாசம் வந்து 3,000 படி 12 மாசத்துக்கு 36,000 ரூபாய் வரப்போகுது. அதுல வந்து 15% வந்து அவர் செலவு செய்யறா. 15% வந்து 36,000க்கு 15% வந்து 5,400 ரூபாய். அந்த 5,400 ரூபாய் நாங்கள் கழிச்சோம்னா எங்களுக்கு வருமோ எவ்வளவு? 6 சைவர் 30,600 ரூபாய் வரும். ரைட். இப்ப வந்து அவர்கிட்ட கையில எவ்வளவு எஞ்சிருக்கணும்னு காணணும்ட்டா என்ன செய்யணும்? இந்த இறை வரியும் வந்து என்ன இருக்கும்? அவருக்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்க வேண்டிய வரி. ஆகவே என்ன செய்யணும்? அந்த இறை வரியையும் கழிக்கணும். அப்ப 1,200 ரூபாயும் கழிப்போம். கழிச்சா எங்களுக்கு எவ்வளவு வரும்? 29,400 ரூபாய் வரும். எழுதி கொள்ளுங்க. விலங்காட்டி கேளுங்க, நான் திரும்ப சொல்லுவேன் வடிவா. எந்த இடத்துல விளங்கிலோ அந்த இடத்துல கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லுவேன்.
சார் அது 100 மேல் 15 அந்த துண்டை கொஞ்சம் சொல்லலுமா? ஓ, எதை கேட்குறீங்க? எந்த துண்டு கேட்குறீங்க? நான் விளங்கல. 100 மேல் 15 தர ஓ 36,000. ஓ, 100 மேல் 15 36,000 அந்த கேள்வியில என்ன சொல்லியிருக்கு? அவருக்கு கிடைக்கிற வாடகையில எவ்வளவு வந்து அவர் செலவு செய்கிறாரா? 15%. 15% செலவு செய்கிறார். அவருக்கு கிடைக்கிற வாடகை எவ்வளவு? 36,000. 36,000. மாசத்துக்கு வந்து 3,000 வருஷத்துக்கு வந்து 36,000. அப்ப 36,000த்துல 15% எவ்வளவு? 15% அனுவலுக்கு தான் சொல்லியிருக்கு. அப்ப 15% எவ்வளவு? 54,000. 5,400. 5,400. 5,400 ரூபாய். அப்ப அவ்வளவு வந்து அவர் செலவு செஞ்சுட்டார். ரைட்? அப்ப அவ்வளவு வந்து அவர் செலவு செய்யறார். ரெண்டா 36,000த்துல 15% செலவு செய்யறாருண்டா 5,400 ரூபாய் செலவு செஞ்சுட்டார். 36,000த்துல 5,400 ரூபாய் செலவு செஞ்சா இப்ப அவர் கையில் எவ்வளவு இருக்கும்? 30,600 600. ரூபாய் இருக்கும். ரைட். அதோட இப்ப அவர் அந்த அந்த அமௌண்ட்ல இருந்து என்ன செய்ய போறார்? அந்த இறைவரியை ஒரு கட்ட வேண்டி வரப்போகுது. அப்ப அந்த ரேட்ஸ் வந்து எங்களுக்கு இறைவரி எவ்வளவுன்னு சொல்லியிருக்கு? 4%. இறைவரி காண்றது என்ன? எவ்வளவுக்கு என்னத்துக்கு இறைவரி காண்றது? அந்த வீட்டுக்குரிய அது மதிப்பீட்டு தொகையிலேருந்து காணணும். அந்த வீட்டை மதிப்பீட்டு எவ்வளவு, அந்த வீட்டுக்கு எவ்வளவுக்கு உரியதுன்னு சொல்லியிருக்கிறோம்? 30,000. 30,000. 30,000க்கு 4% வரி என்ற எவ்வளவு? 200. 1,200 ரூபாய். அப்ப இப்ப இவற்ற கையில வாடகையா வந்த காசுல 15% செலவு செஞ்ச அப்புறம் அவற்ற கையில இருக்கு 30,600 ரூபாய். அதுல 1,200 ரூபாய் அரசாங்கத்துக்கும் அவர் கொடுக்க போறாரு. கொடுத்தா அதையும் நாங்க என்ன செய்யணும்? கழிக்கணும். கழிச்சா எவ்வளவு எங்களுக்கு எவ்வளவு வரும்? 29,400 ரூபாய் வரும். விளங்குதா? ஓ சார், தேங்க்யூ. ஓகே. ஓகே, எளினா வந்து நான் மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு நாங்கள் எளிய வட்டி கூட்டு வட்டி பார்ப்போம். அதே முடிச்சிட்டோம்னா ஒரு கேள்வி வந்து பாசிபிள் ஒரு கேள்வி செய்யலாம்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நாங்கள் அதுக்கு அடுத்த இதே சாப்டரையும் வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து பாசிபிள் வந்து கேள்வியை ஸ்டார்ட் பண்ணுவோம். எளிய வட்டி கூட்டு வட்டியும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து ரெண்டையும் வச்சுக்கொண்டு செய்வோம். எங்களுக்கு வந்து பங்குலாபம் வந்து உங்களுக்கு வராது. அதாவது நியூ சிலபஸில் பங்குலாபம் இல்லை. பழைய சிலபஸில் இருக்கிற பங்குலாபத்தின்படி 2017க்கு முன்னுக்கு இருக்கிற இதில் வந்து பங்குலாப கேள்விகள் வந்திருக்கு. ஆனால் அது நாங்கள் பார்க்க தேவையில்லைன்னா எங்களுக்கு வராது. ஸோ அதனால நாங்கள் பங்களாகவும் பார்க்க போகிறது இல்லை. கூட்டு வட்டி எளிய வட்டியெல்லாம் பார்த்து இதையும் பார்த்தோம்னா எங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் ஒரு பெரிய கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் பி பார்ட்டில் ஒரு கேள்வி செய்யக்கூடிய மாதிரியும் இருக்குது. சில நேரத்தில் வருது பி பார்ட்டில், எல்லா நேரமும் வராது. சில நேரத்தில் வெறும் பி பார்ட்லேயும் ஒரு கேள்வி. ஸோ அதுவும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய மார்க்ஸ் இதன் மூலம் கெயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சிங்கன்னா சரி. ஸோ நாங்கள் நாளைக்கு காலையில் இருக்குது. எனக்கு ஃப்ரைடேயும் சாட்டர்டேயும் வந்து கிளாஸ் எடுக்க இயலாது. செமினார் ஒன்று செய்யணும். ஸோ பதிலில் போயிடுவேன். ஸோ ஃப்ரைடேயும் சாட்டர்டேயும் என்னால் எடுக்கல. அதனால நான் நாளைக்கு நாளண்டைக்கும் மார்னிங் நைட்டுமா கிளாஸ் எடுப்பேன். ஸோ நாளைக்கு மார்னிங்கும் இருக்குது, நைட்டும் இருக்குது. நாளைக்கு மார்னிங் 4:30க்கு இருக்குது. தேங்க்யூ.